நீதானா? நீதானா? சொல், யாரு? உங்க அப்பா தான் செய்ய சொன்னாரு. நடுவுல விட்டு இருக்கான். யாரு? யாரு அவன்? ஆமாண்டா, உன் அப்பா கிடையாதுடா. ஆனா உன்னால யாரும் கண்டுபிடிக்க முடியாதுடா. சக்தியை தூக்கிட்டேன், ஆனா அமௌண்ட் பத்தாது. பேசுனதோட 10 லட்சம் கூட வேணும், இல்லைன்னா உன்னை காட்டி கொடுத்துருவேன். நான் ஆரபாளையத்தில் பூட்டி கிடக்கிற பழைய மில்லில் இருக்கேன். தட்ரா குரூப் மெசேஜா? இப்போ ஒருத்தன் வருவான்ல, வா வா. கொஞ்சம் ஏமாந்திருந்தா தப்பிச்சிருப்பான். இல்லாட்டி நாம மாட்டி இருப்போம். அண்ணே போட்டோம்னா அவனை. என்னடா கன்ஃபார்மா போட்டாச்சுல? போட்டாச்சு போட்டாச்சு. புதைச்சு பாலே ஊத்தியாச்சு. நீதானா? பரவாயில்லையே, போலீஸ். நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னு தெரிஞ்சுக்க வேணாம். இந்த கதையில நீ ஹீரோனா நானும் ஹீரோ தான். நீ வில்லனா நானும் வில்லன் தான். இந்த கதை இப்ப ஆரம்பிக்கல. அப்போ அங்க அப்ப செத்த அதே இடத்துல தான் ஹீரோ பண்ணும். சிவன் கொண்டான போலீஸ் அவரோட புள்ளடானா.
அறுத்து போட்டு சிவன் போயிட்டான். நீ அழுத அதே இடத்துல நின்னுதான் நானும் அழுதேன். நான் மட்டும் தனியா ஆதியா ஒரு பக்கமும் மதுரை மொத்தமும் எனக்கு எதிராகவும் இருக்கிற மாதிரி தோணுச்சு. அப்போ முடிவு பண்ண சிவனை கொல்லணும். வேற எவனையாவது கொல்ல விட்டுருவேனா? உசுரை காப்பாத்திட்டேன்னு நினைச்சு என்ன அவ ஏத்துக்கிட்டான். சிவன் கிட்ட ஒண்ணு கத்துக்கிட்டேன். எவனை கொன்னாலும் உசுறு தவிர எல்லாத்தையும் உருவி எடுத்துட்டு கடைசியா தான் உசுறு எடுப்பான். சிவன் கிட்ட கத்துக்கிட்டது அவன்கிட்டயே காட்டணும்னு முடிவு பண்ண. ஆனா அதுக்கு பலம் வேணும். யானை பலம். 20 வருஷம் அதுக்காகவே அவனை நம்ப வச்சு அவன் மூலம் அவன் மினிஸ்டரான அப்ப நினைச்சுக்கிட்டு இருக்கான் உருவாக்குன்னு. உருவான பலம் வந்துச்சு. அப்புறம் ஆரம்பிச்சேன், அழிக்க ஆரம்பிச்சேன். கழுத்தறுத்து இல்ல, கருவறுத்து. ஒரு சாதாரண ரவுடி குணாவை இறக்கி சிவ மரியாதையை காலி பண்ணணும்னு நினைச்சேன். தூத்துக்குடி ரோட்ல போட்டு தள்ளுறதுக்கு ஆள் அனுப்பினேன். அசைக்கவே முடியாதுன்னு நினைக்கிற சிவனை அரெஸ்ட் பண்ணி அசிங்கப்படுத்தணும்னு ஒரு நேர்மையான கமிஷனரை போட்டேன். ஆனா அங்கவும் அப்போ ஒன்று போலீஸாக நான் பாரு, அது நான் போடாத பிளான். கேஸ் சிலிண்டர் மேட்டரை நான் தான் கொடுத்து போட்டேன்.